வாங்க, வணக்கங்க. சென்னிமலை முருகனோட அருளால எல்லோரும் நல்லா இருப்பீங்க. இது சளி எனக்கு இந்த சமயத்தில் ரொம்ப அதிகமாக பிடிச்சி இருமல் அதிகமாக போச்சுங்க. அதனால் எங்கள் அப்பா ஒரு வைத்தியம் சொன்னார். இதுக்கு பேர் சங்கங்கொழுந்துங்க. நான் ரொம்ப முள் ஜாஸ்தி. இது தூதுவளை. ரெண்டுமே முள் ரொம்ப அதிகமாக இருக்குது. வேலியில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வேலியில் நிறைய இருக்குது. போனால் பறிச்சிட்டு வரலாம். இது ரெண்டையும் கொண்டுட்டு சூப் போட்டு ஒரு தடவை காலையில் குடிச்சிட்டேன். குடிக்கங்காட்டி தான் இப்போ உங்கள்கிட்ட பேச முடியுது. இன்னும் கொஞ்சம் இருக்குது. சாயந்தரம் இன்னொரு தடவை குடிக்கணுங்கிறதுக்காக மிச்சம் வச்சுருக்கிறேன். இந்த சங்கங்கொழுந்து பாருங்கள், இதில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது. ஒரு தடவை நான் குடித்ததுக்கு ரொம்ப இருமலுங்க. அந்த இருமல் அப்படியே டக்குன்னு நின்றுச்சு. சங்கங்கொழுந்துக்கும் தூதுவளைக்கும் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம். நமக்கு இதெல்லாம் தெரியாமல் தான் ஆஸ்பத்திரி போய் இருமல் வருதுன்னு ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டு அதுக்கு தனியாக அல்சர் ஆகி அதுக்கு தனியாக இன்னொரு மாத்திரை சாப்பிட்டுட்ருக்குறோம். நம்ம தெரியாமல் இவ்வளோ நாட்டு வைத்தியத்தில் எவ்வளோ மருத்துவ மூலிகையெல்லாம் இருக்குது. நம்ம அதை பார்க்குறதில்ல. ஆனால் ஒன்றா ஆஸ்பத்திரிக்கு ஓடிடுறோம். பாருங்க, போன வழியிலேயே முருங்கைக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. முருங்கைக்கீரை பொடிச்சிட்டு வெள்ளை துணியில் பரப்பி வச்சுருக்கிறேன். முருங்கை சாதப்பொடி, முருங்கைக்கீரை பொடி எல்லாமே மசாலா பொடி வகை, எள்ளு பொடி, கொள்ளு பொடி, இதெல்லாம் எது வேணுனாலும் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள். தொடர்ந்து செஞ்சு கொடுக்குறோம். நீங்கள் எனக்கு தொடர்ந்து கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப நன்றிங்க.